அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். இந்தியாவிலேருந்து துபாய் வந்த vlog தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்ப்பா இந்த டயத்தில் போய் துபாய் போனேன் அப்படின்ட்டு நிறையா பேர் கேட்டாங்க. நீங்களும் நிறையா பேர் யோசிக்கலாம், ஏன் இப்போ போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் வந்து பிளான் பண்ணது ஒன்று, நடந்தது ஒன்றா போயிடுச்சு. ஆக்சுவலி நோன்பு ஸ்டார்ட் பண்ணோன்னு தான் வர சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ரூம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு விசா ப்ராசஸ் முடிஞ்சிட்டு டிக்கெட்டும் போட்டுட்டாங்க. மார்ச் 2 போட்டாங்க. அப்போ தான் கிளம்புறதா ஐடியா பண்ணிவிட்டு எல்லா திங்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கும் லீவ் சொல்லியாச்சு. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ளைட் எல்லாமே கேன்சல்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே அப்செட் ஆகி எல்லாருமே ஓகே இதுக்கப்புறம் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணியிருந்தோம். ரூமெல்லாம் வந்து கேன்சல் பண்ண சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அவங்களாம் கேன்சல் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் வந்து ஃப்ளைட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் திருச்சி போட்டிருந்தோம். அப்புறம் அந்த ஃப்ளைட்லாம் கேன்சல்னு சொல்லிட்டு அப்புறம் சென்னையில் எமிரேட்ஸ்க்கு தான் போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு மார்ச் 2 போட்டிருந்தோம். அப்புறம் 10 டேஸ் டிலே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மார்ச் 12 தான் நாங்கள் கிளம்பினோம். ஃபஸ்ட்டு நானும் என்னோடய பையனும் அப்படி வரதுக்காக தான் இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய தம்பி ஒர்க்கும் சேர்ந்து வர மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் வந்தோம். ஆனால் சேர்ந்து வந்ததுனால கொஞ்சம் ஃபியர் இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் வர வரைக்கும் கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. நம்ம கரெக்டாக போய் இறங்கிடுவோமாங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் பிஸ்மில்லாஹி தவக்கல்துன்னு கிளம்பியாச்சு. நோம்பு டைமில் ட்ராவலிங்கை கம்மி பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் திருச்சிக்கு போட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னாக்கா இந்த மாதிரி ஆகிடுச்சு, சென்னை வர மாதிரி. அத்தா, அம்மா, தம்பி, மாமியார் 3 பேரும் வந்திருந்தாங்க எங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. வர வழியிலேயே சஹரும் செஞ்சாச்சு. செஞ்சுட்டு நாங்கள் ஏர்போர்ட்டும் ரீச் ஆகிட்டோம். 6:45க்குலாம் ஏர்போர்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 6:30க்குலாம் அங்கே வந்துட்டோம். வந்துட்டு உடனே உள்ளே கிளம்பியாச்சு. போயிட்டு போர்டிங் எல்லாமே ஓப்பனில் தான் இருந்துச்சு. டக்குன்னு வேலையும் முடிஞ்சிருச்சு. எல்லாமே லக்கேஜ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. போட்டுட்டு வெயிட்டிங் ஹாலில் போய் நாங்கள் வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ளைட்டும் 15 மினிட்ஸ் டிலேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. தம்பி தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தார், எப்போ ஃப்ளைட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரவே விடல எங்களை. அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஏர்போர்ட்லாம் அப்படியே சுற்றிட்டு வந்தோம். 3 பேரும் சேர்ந்து எங்கே பார்த்தாலும் பார்த்துட்டு வந்தோம். ஒரு வழியாக ஃப்ளைட்டும் வந்துருச்சு. இந்த ஃப்ளைட்டில் தான் நாங்கள் போனோம். வந்தோடனே தான் இவர் கொஞ்சம் மூச்சே விட்டார், அம்மா ஃப்ளைட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து வந்தோடனே வாங்க போய் ஏறலாம் அப்படின்ட்டாரு. நம்மள இப்போலாம் விட மாட்டாங்கப்பா, அதில் உள்ளவங்கலாம் வெளியாகணுன்னு தான் நம்மளை விடுவாங்கன்னு சொன்னோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணிவிட்டு அந்த வாசலையே பார்த்துக்கிட்டே நின்றார் ரொம்ப நேரமாக. ஒரு வழியாக ஃப்ளைட் உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார். ஓப்பனும் ஆகிடுச்சு. எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சோடனே எங்களையும் உள்ளே விட்டுட்டாங்க. தம்பியை பார்த்தோன்னே ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. இவருக்கு வெக்கமாக தாங்கலை, அப்படியே உள்ளே போயிட்டார். எங்கள் 3 பேரையும் செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பிட்டாங்க. எங்களோட சீட்டு ரொம்பவே லாஸ்ட்டில் இருந்துச்சு. எப்போவுமே ஃபேமிலியாக போகிறவங்க எல்லாருக்குமே ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருவாங்க சீட் எப்போவுமே. ஆனால் எங்களுக்கு இப்போ வந்து ரொம்பவே லாஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே மிக்ஸ் ஆகி உட்காந்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னாக்கா இப்போ ஃப்ளைட் ஓப்பன் பண்ணோன்னே எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு டிக்கெட்டை மாற்றி போட்டுட்டு. நாங்கள் கூட வீட்டில் இருக்கும்போது நினச்சோம், நம்ம மட்டும்தான் போகிறோம், ஃப்ளைட்டே காலியாக இருக்கும், யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு சீட் கூட காலியாக இல்லை, எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. ஏன்னா எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ளைட் ஓப்பன் ஆகணுன்னு. ஒரு வழியாக ஃப்ளைட்டும் ஃப்ளை பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்களுக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு, எனக்கும் என்னோடய தம்பி ஒய்ஃப்க்கும். ஆனால் இவர் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தார். விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு நல்லா கீழே எட்டி எட்டி பார்க்குறாரு. எங்கே பார்த்தாலும் இங்கே பாருங்கள், வீடெலாம் சின்னதாக தெரியுது, கார்லாம் குட்டி குட்டியாக போகுதுன்ட்டு இவர் பாட்டு பேசிக்கிட்டே தான் வந்தார். அப்புறம் மேகத்தெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் என்ன பால் மாதிரி இருக்குது, புகை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தார். எங்களுக்கு கூட விண்டோ சீட் கொடுக்கல. கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. எமிரேட்ஸில் ட்ராயிங் புக்ஸ் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு, அதை ட்ராயிங் பண்ணிக்கிட்டே வந்தார். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. எங்களையும் சேர்த்து தான் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். அப்புறம் தம்பியை மட்டும் எடுத்தாங்க. உடனே அது வந்து காப்பி பண்ணி கொடுத்துட்டாங்க, ஃப்ரேம் பண்ணி. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸுக்கு ஃபஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து அதை எடுத்து கேரி பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஏன்னாக்கா நாங்கள் ஃபாஸ்டிங்கில் இருந்ததுனால. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மோஸ்ட்லி ரீச் ஆயாச்சு. துபாய் பார்ட்ரு வந்தாச்சு. வந்தோடனே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, கீழே இறங்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏறும்போது கூட தெரியல, இறங்கும்போது தான் ரொம்பவே ஃபியராக இருந்துச்சு.
மஸ்கட் கிட்ட நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போதே துபாய் பார்டர் ஒன்றும் தொடவே இல்லை. அதுக்குள்ளேயே மறுபடியும் ஃப்ளைட்டு ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. என்னடா அது மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுதே! ஆல்ரெடி எங்கள் சின்னத்தா போன ஃப்ளைட் வேறு துபாய் ஒமன் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் ரிட்டர்ன் ஆகி திருச்சிக்கே வந்து இறக்கி விட்டுட்டாங்க 28th அன்னைக்கு, February 28th. அதே மாதிரி நம்மளையும் போய் இறக்கி விட போகிறாங்க போயிருக்குன்னு ரொம்பவே பயந்து போயிட்டோம். அப்புறம் என்னென்னாக்கா ஒரு 4 ரவுண்டு அந்த மாதிரியே அடிச்சிச்சு மேலேயே. எங்களுக்குலாம் ஒரு மாதிரியா தம்பிலாம் அப்படியே தூங்கிட்டார். என்னம்மா இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லேண்ட் ஆயாச்சு அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு. கேட்டதுக்கு வந்து சிக்னல் கிடைக்கல, ஏர்போர்ட் ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னாக்கா எல்லா ஃப்ளைட்டுமே அந்த மாதிரி தான் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. ஏன்னா எல்லாம் ஒன்றா கிளம்புனதுனால. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லா சேஃபாக வந்து ரீச் ஆகிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு. ஃப்ளைட் வந்து இறங்குனோடனே எல்லாருமே டக்கு டக்குன்னு வெளியாக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் 1 by 1 அப்படியே வெளியாகிட்டோம். இப்போலாம் எஸ்கலேட்டர் வந்து தரையிலேயே வச்சுட்டாங்க, நம்ம நடந்து போகிற மாதிரி. அதுவும் மூவ் ஆகிட்ருக்கும். நம்மளும் அதிலேயே நடந்து போனால் சீக்கிரமாக நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குது அதில் போகிறது. ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம வெயிட்டு தூக்கிட்டு போனால் கூட அதில் வந்து நமக்கு ஒரு கலப்பாக தெரிய மாட்டேங்குது. ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அப்புறம் வெளியில் போய் பார்த்தாக்கா யாரையுமே காணோம். வந்தவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு வெளியாகிட்டாங்க. அப்புறம் வந்து ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோம், இந்த மாதிரி லக்கேஜ்லாம் எடுக்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தாக்கா ட்ரெயினில் போய் அந்தாண்ட போய் தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் வேகமாக போய் ஒரு ட்ரெயின் ஒன்று வந்துச்சு, அதில் ஏறி போய் லக்கேஜ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு போர்டிங்கை முடிச்சுட்டு நாங்கள் வெளியாகிட்டோம். தம்பியோட மாமனாரும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க அழைக்கிறதுக்கு. அப்புறம் அவங்கள்ட்டையும் பை சொல்லிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. ரூமுக்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏர்போர்ட்லேருந்து வெளியானதுலேருந்து இவரோட வாய் ஓயவே இல்லை. ஏன்னா போகிற வர கார் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதோட நேம்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இது இந்த கார் இது அந்த கார்ன்ட்டு. இவருக்கு கார்ஸும் பைக்ஸும் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நல்லாவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. தம்பிக்கு ஒன்றும் டியூட்டி முடியாததுனால வந்து அழைச்சிட்டு போக முடியல. அதனால் லேட்டாக தான் வந்தாங்க. டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு தம்பி ஒய்ஃபையும் அழைச்சிட்டு நைட்டு கிளம்பிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் என்னோடய ஸ்வீட் மெமரிஸ் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக துவா செய்யுங்க. நாங்களும் உங்களுக்காக கண்டிப்பாக துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.